வெல்கம் டு சம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது 2 ஸ்வீட் பண்ண போகிறோமா. ஒன்று பாதுஷா. அதுக்கான பொருட்கள் மைதா மாவு, சீனி, பிஸ்தா, பாதாம், பேக்கிங் சோடா, சோடா உப்பு, நெய். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருவோமா. இது 600 மில்லி சர்க்கரைமா. இதை நம்ம 200 மில்லி வாட்டர் ஊற்றி இதை நம்ம காய்ச்சி வச்சுருவோமா. 600 மில்லி சீனிக்கு 200 மில்லி, 175 மில்லிலேருந்து 200 மில்லி நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். காய்ச்சி வச்சுட்டு தான் நம்ம பாதுஷாக்கு மாவு பிசைஞ்சு நம்ம உடனே வறுத்து உடனே இதில் போட்டுருணுமா. அதனால இதை நம்ம கட் பண்ணி வச்சுருவோம். இந்த சீனி பாகு கொதிச்சுக்கிட்டு இருக்குதுமா. இது நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிச்சு கையில் ஒட்டுற பதத்துக்கு நம்ம வரணும். அது கொதிச்சுக்கிட்டு இருக்குமா. இதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் தூளை பொடி பண்ணி நம்ம போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் இதில் பால் ஊற்றிக்கணுமா. அதை கொதிச்சு அதில் உள்ள அழுக்கு, சர்க்கரையில் உள்ள அழுக்கு எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கு தான் நம்ம பால் ஊற்றுறது. இப்போ கொதிக்கட்டுமா. நம்ம பால் ஊற்றி இதில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுமா. இப்படி கையில் ஒட்டுற பதத்துக்கு நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம மாவு பிணைஞ்சு வச்சு பாதுஷா செய்ய ஆரம்பிச்சுடுவோமா. மைதா மாவு 250 கிராம்மா. நம்ம மாவை ஓரம் கட்டி வச்சுட்டு சோடா உப்பு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 1 பிஞ்ச் உப்பு, நெய் 100 கிராம். அந்த நெய்யிலேயே இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணுமா. சாஃப்டா ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. ஓரளவு நம்ம சாஃப்டா பண்ணிக்கணுமா. இந்த நெய் பத்தலைன்னு சொல்லி சொன்னால் 1 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வாட்டர் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நெய்யை இப்படி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம கம்மியாக தண்ணியை தொலைச்சிக்குவோமா. நம்ம மாவு பிசைஞ்சாச்சுமா. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அப்புறமா செய்வோமா. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 10 நிமிஷம் ஆச்சுமா. நம்ம உருண்டை பிடிச்சி இப்படி சின்ன சின்ன பால் மாதிரி எடுத்து இப்படி பால் மாதிரி உருட்டிக்கிட்டு இதில் ஒரு இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோமா. எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி பேடா போட்டு வச்சாச்சுமா. இப்போ இனிமேல் நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்து சர்க்கரையில் போட்டுற வேண்டியது தான். ஆயில் ஊற்றி மிதமான சூட்டில் இருக்கணுமா. கையில் வைக்கவே கூடாது. ஏண்டா வெளியில் செவந்து உள்ள மாவு பச்சை மாவு இருந்துடும். அதனால மீடியமான சூட்டில் நம்ம இதை போட்டுட்டோம்னா அதுவே மேலே எம்பி வந்துடுமா. மீடியமான சூட்டில் தான் இருக்கணும். உடனே நம்ம பரட்டக்கூடாதுமா. நைஸா இறக்கி விடணுமா. உடஞ்சிடாம பாதுஷா நல்லா வெந்து ப்ரௌன் கலர்ல வந்துருச்சுமா. நம்ம இப்போ பிளேட்ல எடுத்துருவோமா. இப்போ நம்ம சர்க்கரை பாகுல சூட்டோடையே போட்டுருணும். நம்ம அப்பதான் பாகு இதுல ஏறி சாஃப்ட் ஆகுமா. சர்க்கரை பாகு நம்ம முதல்லயே பாகை காய்ச்சி வச்சதுனால சூடு ஆறிடுச்சுமா. இப்போ லேசாக நம்ம சூடு பண்ணிக்கணும். அந்த சூட்டில் தான் எடுத்து இந்த பாதுஷாவை நம்ம போடணுமா. 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அது ஊறினாத்தான் இந்த பாகு ஏறும். சர்க்கரை பாகில் போட்டு பாதுஷா ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ இதில் பிஸ்தா பருப்பும் நம்ம பாதாம் பருப்பும் வச்சுக்கோமா. இப்போ காலா ஜாமுன் பண்ண போகிறோம். அதுக்கு சர்க்கரை 250 கிராம், 1 மில்லி வாட்டர் ஊற்றி நம்ம இந்த பாகை காய்ச்சிக்குவோமா. இந்த
பாகு கொதித்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்த பிறகு இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து காலா ஜாமுனுக்கு பிசையணுமா. காலா ஜாமுனுக்கு 125 கிராம் கோவாம்மா, பால் கோவா, இனிப்பு இல்லாத கோவா. சோடாப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கணுமா. ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கணுமா. பால் கோவா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால ஒரு 35 கிராம் மாவு போட்டு நம்ம இதை பிசைஞ்சிக்கணுமா. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். இப்போ பால் கோவா, ஏலக்காய், சோடாப்பு போட்டு நம்ம மைதா மாவு கொஞ்சம் போட்டு சாஃப்டாக பிணைஞ்சி வச்சிட்டோமா. இப்போ உருண்டை போட்டு காலா ஜாமுன் செஞ்சிட வேண்டியதுதான். காலா ஜாமுன் வந்து நம்ம உருண்டை போட்டு வச்சாச்சுமா. இப்போ ஆயிலில் போட்டு பொரித்து சர்க்கரை பாலை போட்டுருவோம்மா. இப்போ ஆயில் வந்து மிதமான சூட்டில் தான்மா இருக்கணும், ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. இந்த உருண்டையை நம்ம போட்டு அதுவாக வெந்து மேலே எம்பி வருமா. மீடியமான சூட்டில் வறுத்தாத்தாம உள்ள மாவும் வெந்து அழகான டெக்ஸ்சர் கிடைக்கும். உடஞ்சிராம நம்ம திருப்பி விடணுமா. நம்ம மீடியமான அடுப்பில் வச்சு நல்லா செவந்து வந்துருச்சுமா. நம்ம இன்னும் 2 நிமிஷத்தில் பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடுவோமா. சூட்டோடையே நம்ம சர்க்கரை பாகில் போட்டுருணும். பாகு மீடியமான சூட்டில் இருக்குமா. இப்போ இந்த ஜாமுன் தூக்கி போட்டு வடிச்சோம்மா. நம்ம இந்த காலா ஜாமுனை பிளேட்டில் எடுத்துருவோம்மா. நல்லா ஊறிடுச்சு. காலா ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுமா. நம்ம வந்து இதை பிஸ்தா பாதாம் வச்சு கார்னிஷ் பண்ணிக்குவோம்மா. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குமா. காலா ஜாமுனும் பாதுஷாவும் ரெடி ஆயிடுச்சுமா. இதை செஞ்சு பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.